அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயின் வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் இன்றைய காலகட்டத்திலே நாம் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண் குழந்தை நமக்கு பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு ஆண் குழந்தை பிறக்க கூடாது, பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், மனம் வருந்தினார்கள். ஏன் காரணம் தெரியுமா? அன்றைய காலகட்டத்திலே ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை, பிறக்கக்கூடிய குழந்தைகளை வதை செய்வான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மிகவும் வருத்தப்பட்டார்கள், எனக்கு ஆண் குழந்தை பிறக்க கூடாது என்று. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாய்க்கு வஹி இறக்குகின்றான். எவ்வாறு தெரியுமா? நீங்கள் ஆண் குழந்தையை பெற்றுவிட்டீர்கள், அவருக்கு நீங்கள் தாய்ப்பால் ஊட்டிக் கொள்ளுங்கள், அவரை பத்திரமாக நாம் ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றி உங்களுக்கு நற்செய்தி கூறுவோம், பிறகு அவரை என்னுடைய தூதராக நாம் உங்களுக்கு அனுப்புவோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு வஹியை இறக்குகின்றான். இந்த செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு 28வது அத்தியாயம் 7வது வசனத்திலே திருக்குர்ஆனிலே பதிவும் செய்கின்றார். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கூடையிலே அவர்களை வைத்து ஒரு ஆற்றிலே, ஒரு தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு ஆற்றிலே அந்த கூடையை வைத்து விடுகின்றார்கள். அந்த குழந்தை கூடையோடு அந்த தண்ணீரிலே மிதந்து கொண்டே செல்லுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், அதாவது மூசா நபியினுடைய சகோதரியை இந்த கூடையின் பின்னாலே நீங்களும் செல்லுங்கள், இந்த குழந்தையை யார் கையில் எடுக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரியை, அதாவது தன்னுடைய மூத்த மகளை, அந்த குடை எங்கே செல்லுகின்றது என்பதை கவனிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் தன் பெற்றெடுத்த மகளை அனுப்புகின்றார்கள். அவர்கள் மறைமுகமாக இருந்து கொண்டு அந்த கூடையை யார் எடுக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்கள் இந்த கூடையை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே அழகான குழந்தை இருக்கின்றது. தன்னுடைய கணவர் ஃபிரௌனிடம் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குழந்தையை நாம் வளர்த்து கொள்ளலாம் என்று. எனக்கு வாரிசு அல்ல, குழந்தை அல்ல என்று தன்னுடைய அன்பு கணவன் ஃபிரௌனிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் கட்டளைக்கு இணங்க ஃபிரௌனும் அங்கே சரி என்று சொல்லிவிட்டான். அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக தன்னுடைய அன்பு குழந்தையை ஆற்றில் நாம் விட்டுவிட்டோமே என்று வருத்தத்திலும் பதட்டத்திலும் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் பதட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய சகோதரனை யார் எடுக்கின்றார்கள் என்று மறைமுகமாக கவனித்துக் கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி அங்கே ஒருவர் எடுத்ததும், அதாவது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தவுடன் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக, அதாவது தாய்ப்பால் ஊட்டுவதற்காக அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரை, எந்த அடிமை பெண்ணை இவருக்கு தாய்ப்பால் ஊட்டலாம் என்று திட்டம், அதாவது மசோரா செய்து கொண்டிருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு ஏற்கனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்கி விட்டான். நீங்கள் இந்த குழந்தையை அனுப்பிவிடுங்கள், இந்த குழந்தை பத்திரமாக உங்களிடம் வரும், நீங்கள் தாய்ப்பால் ஊட்டுவீர்கள் என்று சொன்னான். அதே போன்றே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி அந்த பிள்ளைக்கு அருகில் சென்று, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்காக நீங்கள் பெண்களை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள், என்னிடம் ஒரு பெண் இருக்கின்றார்கள், அவர்களிடம் நான் இந்த குழந்தையை கொண்டு செல்லுகின்றேன், அவர் இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவார் என்று அந்த சகோதரி சொன்னபோது ஃபிரௌனுடைய மனைவி சரி என்று வாருங்கள் என்று அந்த குழந்தையோடும் அந்த சகோதரியோடும் அழைத்து செல்லுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி அழைத்து சென்றது வேறு யாரிடமும் அல்ல, அவருடைய தாயிடம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயிடம் தான் அழைத்து செல்லுகின்றார்கள். தன்னுடைய குழந்தையை பார்த்தவுடன் சந்தோஷத்திலே தாய்ப்பால் கொடுக்கின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி அல்லாஹ் அந்த குழந்தையை காப்பாற்றுகின்றான், தன்னுடைய வாக்கை அங்கே நிறைவேற்றுகின்றான் என்பதை பார்த்தீர்களா அருமை சகோதரர்களே? பிறகு தன்னுடைய தாயிடம் வளர்க்கப்படுகின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பாலூட்டிய தாயிடம். ஆனால் அவர்களை முழுவதுமாக வளர்த்தது அனைத்தும்
ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் வளர்த்தார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் ஏகத்துவத்தை அல்லாவின் கட்டளைக்கு இணங்க எடுத்துச் சொல்லுகின்றார்கள். தன்னுடைய வளர்ப்பு தாயான ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தரின் மனைவியாக இருந்தவர்கள். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவினுடைய இந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயினிடம் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இந்த சம்பவத்திலே இருக்கின்றது. பாருங்கள், அல்லாஹ் அந்த குழந்தையை நீங்கள் ஒரு கூடையிலே ஆற்றிலே விட்டுவிடுங்கள், நான் அந்த குழந்தையை மீட்டு உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்து விட்டான். இந்த குழந்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் வாக்களித்து விட்டான், அவன் அதை நிறைவேற்றுவான் நிச்சயமாக என்று அவர்கள் அந்த தன்னுடைய பச்சிலம் குழந்தையை அவ்வாறு செய்தார்கள். அருமை சகோதரர்களே, இங்கே அல்லாவின் மீது அவர்கள் முழு நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவனுடைய வாக்கை நிறைவேற்றி அதை போன்றே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் நம்பிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றினான். ஆம், இங்கு நமக்கும் அல்லாஹ் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் இவ்வாறு இருக்கின்றோமா என்பதை சற்று யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு இரவிலும் 1/3 கடைசி நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்னுடைய அடியார்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, என்னிடம் பாவ மன்னிப்பு அவர்கள் கேட்கின்றார்களா என்றெல்லாம் அல்லாஹ் தினம் முதல் வானத்திலே இரவு நேரத்திலே, அதாவது 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்குள் அங்கே அல்லாஹ் இறங்குவதாகவும், அந்த நேரத்திலே யார் என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டோமா? அல்லாஹ் கொடுக்கின்றான் வாக்குறுதி, நான் உங்களுக்கு நிறைவேற்றுகின்றேன் என்று. ஆனால் நாம் அந்த நேரத்திலே தஹஜ்ஜத் தொழுது கொண்டு அல்லாவிடம் துஆ செய்கின்றோமா? அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றோமா என்ற மிகப்பெரிய மில்லியன் கேள்விகள் நமக்குள் எழுகின்றன. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் அவ்வாறு இருக்கவில்லை. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான், அந்த வாக்கை நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பு, அவன் அதை செய்வது அவன் நிச்சயமாக செய்து விடுவான் என்ற அல்லாவின் மீது நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்பது எல்லாம் இந்த நேரத்திலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரர்கள், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், நபியே, அவர்கள் என்னை பற்றி கேட்கின்றார்களா? அவர்களுடைய பிடரி நரம்புக்கு மிகவும் அருகில் நாம் அவர்களோடு இருக்கிறோம். ஆகவே அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னிடமே அவர்களுடைய தேவையை கேட்கட்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக நம் தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நம்மளுடைய பிடரின் நரம்பை விட மிக அருகில் நமக்குள் இருப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் திருக்குர்ஆனிலே. ஆக அருமை சகோதரர்களே, தினமும் நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நாம் எத்தனை முறை பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் 100 முறை ஒரு நாளைக்கு துஆ செய்கின்றார்கள் பாவ மன்னிப்பிற்காக. ஏன்? இந்த சமூகம் அவர்களை பின்பற்றுகின்றார்கள். ஆக தான் 100 முறை துஆ செய்தால் நிச்சயமாக இந்த சமூகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் நமக்கு முன்மாதிரியாக அதில் திகழ்கின்றார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே 100 முறை ஒரு நாளைக்கு துஆ செய்கின்றார்கள் என்றால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வின் மீது ஈமானையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையையும் நாம் புகட்ட வேண்டும். திருக்குர்ஆனோடு நாம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் முன்னாடி வாழ்ந்த சமூகத்தினுடைய வரலாற்றை எல்லாம் அதில் பறைசாற்றுகின்றான்.
ஏராளமான படிப்பினைகள், நம் உள்ளத்தை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக திருக்குர்ஆனோடு நாம் அதிக தொடர்புகள் வைத்திருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெண்களின் வரலாறுகள், பெண்களின் சட்டங்கள் குறித்தெல்லாம் நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு முஸ்லிம் பெண்கள் டிவி என்கின்ற சேனலுக்கு நீங்கள் சென்று அங்கே முஸ்லிம்களுடைய பெண் தியாகிகள் குறித்தும்